Good morning students, welcome to Kalabari Academy. இன்றைக்கு நம்முடைய டிஸ்கஷன் டைப்ஸ் ஆஃப் சக்சஷனில் ஏற்கனவே பிரைமரி அண்ட் செகண்டரி சக்சஷன் ரெண்டு பார்த்தோம். இப்போ ஆட்டோஜெனிக் சக்சஷன் அண்ட் அலோஜெனிக் சக்சஷன் ரெண்டுன்னு பார்க்க போகிறோம். ஆட்டோனா செல்ஃபு, ஜெனிக்னா ப்ரொடக்ஷன், செல்ஃப் ப்ரொடக்ஷன், அலோனா டிஃப்ரெண்ட்டில் இருந்து அதோட ரியல் மீனிங் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ ஆட்டோஜெனிக் சக்சஷன் என்ன அர்த்தம் சொன்னால், plant succession from biotic factors அது மாதிரி இருந்து அது சக்சஷன் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஆட்டோஜெனிக் சக்சஷன். plants themselves, that is biotic components, causes the succession to occur. அது மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் ஆட்டோஜெனிக் சக்சஷன். இது எப்படி இது மாதிரி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, light captured by leaves, photosynthesis-க்காக வேண்டி, and plants emit oxygen and during respiration carbon dioxide எல்லாம், and production of detritus, leaves எல்லாம் உதிருது, plants மொத்தமாகவும் சாகும், அது detritus பொருள்களை உருவாக்குது, that is dead organic matter உருவாக்குது. தென் பிளான்ட்ஸ் வந்து தன்னுடைய டெவலப்மெண்ட்டுக்காக வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ட் ரெண்டையும் இது பூமியிலிருந்து எடுத்துக்கிறது. தென் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், இதுவும் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னால நடக்குது, நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா அதன் காரணமாக. ப்ளஸ் ஆந்த்ரோபோஜெனிக் கிளைமேட் சேஞ்ச், ஹியூமன் ஆக்டிவிட்டினால் வரக்கூடிய கிளைமேட் சேஞ்சஸ். இப்படி லிவிங் திங்ஸ்னால் வரக்கூடிய மாற்றங்கள்னால் ஏற்படக்கூடிய பிளான்ட் சக்சஷன் பேர் ஆட்டோஜெனிக் சக்சஷன். இது டூ டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் நடக்கும். ஒன்று பிரைமரி சக்சஷன்லேயும் இது நடக்கலாம், அல்லது செகண்டரி சக்சஷன்லேயும் இது நடக்கலாம். ஓகே, பிரைமரி சக்சஷன் டெரஸ்ட்ரியலில் டிவைட் ஆஃப் சாயில் இல்லாமல் இருக்கிற இடத்துல நடக்கக்கூடியது. செகண்டரி வந்து ஏற்கனவே இருந்து டெஸ்ட்ராய் ஆகி சாயில் மட்டும் அங்கிருந்து திருப்பி நடக்கிறது செகண்டரி சக்சஷன். இந்த ரெண்டு சக்சஷன் டைப்லேயும் இந்த ஆட்டோஜெனிக் சக்சஷன் நடக்க முடியும். வேறு அலோஜெனிக் சக்சஷனுக்கு முன்னாடி இந்த ஆட்டோஜெனிக் சக்சஷன் பற்றி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, பிளான்ஸில் ஹீலியோஃபைட்ஸ் அண்டு சியோஃபைட்ஸ்னு ரெண்டு டைப் இருக்குது. ஹீலியோஃபைட்ஸுங்கிறது plants which need much light for their growth, light loving plants. Zeophytes na plants which grow in under the shade, that is called zeophytes. Okay, where நம்ம forest area க்குள்ள பார்த்தீங்கன்னா larger trees produce broader leaves, அது providing shade. It offers heliophytes, it affects the heliophytes. அப்போ அந்த பிளான்ட்டுக்கு, அந்த லார்ஜர் ட்ரீ கனோப்பிக்கு கீழே வளரக்கூடிய தாவரங்களுக்கு வெளிச்சம் கிடைக்காம தடுத்துருது அந்த ஷேடுனால. ஸோ இட் அஃபெக்ட்ஸ் தி ஹீலியோஃபைட்ஸ். பட் அதர் பிளான்ட்ஸ் இருக்குது இன்னும் விச் இஸ் ஷேடு டாலரண்ட் ஆர் விச் கேன் த்ரைவ் அண்டர் த ஷேட், நிழலுக்கீழே வளரக்கூடிய பிளான்ட்ஸை இட் சப்போர்ட்ஸ். they are called zeophytes to grow well. Zeophytes-க்குள்ள கேரக்டர்ஸ் என்னென்னு பார்த்தா, have lower rate of photosynthesis, small plants which grow under the shade, a lower rate of respiration. இந்த மாதிரி பிளான்ட்ஸோட லீவ்ஸ் ஆர் தின்னர், weakly lobe, large surface area per unit weight. Stomata is very fewer, லீஃபில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பிரேஷனுக்கான ஸ்டொமட்டா இஸ் வெரி லெஸ் இன் நம்பர். அண்ட் சப்போர்ட்டிங் டிஷ்யூ, ஏன்னா லாங்காக அது உயரமாக வளராது. ஷேட் லிவிங் பிளான்ட்ஸ் ஆர் வெரி ஸ்மால் பிளான்ட்ஸ், லெஸ் சப்போர்ட் அண்ட் கண்டக்ஷன் டிஷ்யூஸ். ஹேவ் லோ க்ரோத் ரேட், cuticle is generally thin, epidermis is thin and it is of single layer. Okay, example வந்து mint, sorrel, இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஷேட் லிவிங் பிளான்ட்ஸ். ஸோ
இந்த ஆட்டோஜெனிக் சக்சஷனில் இந்த ஷேட் லிவிங் பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வளரும். ஓகே, அது ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு. தென் அலோஜெனிக் சக்சஷன். திஸ் இஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் கம்யூனிட்டி காஸ்டு பை அதர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். உதாரணமாக ஒரு இடத்துல ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பிளான்ஸ் இருக்குது, அது பல ரீசன்னால காணாமல் போயிடும். ஸோ ஃபயர், எர்த் குவாக் எல்லாத்தினால காணாமல் போயிடுது. ஓகே, அகைன் அங்கே இன்னொரு கம்யூனிட்டி ஆஃப் பிளான்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு தட் இஸ் சக்சஷன். அதுக்கு காரணமாக அமைகிறது சாயில் எரோஷன், லீச்சிங், இது மாதிரி காரணங்களால் திருப்பி அங்கே பிளான்ட் கம்யூனிட்டி டெவலப் ஆச்சுன்னு சொன்னால் தட் சக்ஷன் இஸ் கால்ட் அலோஜெனிக் சக்சஷன். ஸோ திஸ் இஸ் நாட் பை எக்ஸிஸ்டிங் ஆர்கானிசம், it is because of some other reason. Because volcanic eruptions, meteor or comet strike, flooding, drought, earthquakes, non-anthropogenic activities, non-human activities, இது எல்லாமே சேர்ந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டி ஆஃப் தி பிளான்ஸ் அகைன் நடந்தால் that is called allogenic succession. So there is serial replacement of species driven by changing external geophysical process. So here process is geophysical, not the biotic. Example, silt deposition changing the aquatic habitat to terrestrial habitat. ஒரு சின்ன பாண்டு இருக்குது, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெஞ்சு தண்ணி வரும்போதெல்லாம் மண் சேர்ந்து உள்ளே விழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டு ஃபில் ஆகிடும். அப்புறம் பாண்டாக இருக்காதுங்க, தண்ணி தேங்க முடியாது, குழி மூடிடும். ஸோ இட் பிகம்ஸ் a terrestrial habitat. இது மாதிரி சக்சஷன் மாறும்போது தட் இஸ் கால்ட் அலோஜெனிக் சக்சஷன். அல்லது இன்க்ரீஸிங் சலைனிட்டி ஆஃப் தி சால்ட் லேக்லோட சலைனிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் லேக்கில் சலைனிட்டி கூடிருச்சு, அது மாதிரி லேக்ஸில் சலைனிட்டி கூடினாலும் அதனுடைய கம்யூனிட்டி சேஞ்ச் ஆகிடும், ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிடும். தட் இஸ் கால்ட் அலோஜெனிக் சக்சஷன். இன்னொரு டைப் ஆஃப் சக்சஷன் பேஸ்டு ஆன் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். வெரி சிம்பிள். இனிஷியலாக எப்பயுமே க்ரீன் பிளான்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். தே ஆர் கிரேட்டர் இன் குவான்டிட்டி. ஃபஸ்ட்டு சக்சஷன் வரும்போது அங்கே அனிமல்ஸ் அதிகமாக இல்லை. ஸோ செகண்டரி கன்சியூமர்ஸ், டெர்ஷியரி கன்சியூமர்ஸ் அங்கே இல்லை. திஸ் இஸ் நோன் அஸ் ஆட்டோட்ரோபிக் சக்சஷன். அதாவது பிரைமரி ப்ரொடியூசர்னால சக்சஷன் ஆகிறது. தட் இஸ் கால்ட் ஆட்டோட்ரோபிக் சக்சஷன். Such as a succession takes place in a medium rich in inorganic substances. Since there are green plants, there is gradual increase in the organic matter and energy flow in the ecosystem. கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீன் பிளான்ட்ஸ் இருக்கிறனால ஆர்கானிக் மேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி எனர்ஜி ஃப்ளோ கூடி ஒரு ஈகோசிஸ்டம் ஃபுல்லாக டெவலப் ஆகும். திஸ் இஸ் கால்ட் ஆட்டோட்ரோபிக் சக்சஷன். ஸோ சக்சஷன் ஹேப்பன்ஸ் டியூ டு ஆட்டோட்ரோப்ஸ், தட் இஸ் ப்ரொடியூசர்ஸ், பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். அடுத்து இன்னொரு டைப்பு ஹெட்ரோட்ரோபிக் சக்சஷன். In heterotrophic succession, populations of heterotrophic organisms like bacteria, actinomycetes, fungi are present in greater quantity in the initial stage. ஒரு சக்சஷன் செகண்டரி சக்சஷன் வச்சுக்கோங்க. அப்போ எர்த்குவாக் அது இதில் எல்லாம் போயிருந்தால் கூட தேர் மே ரிமைன் சம் பாக்டீரியா, ஆக்டினோமைசெட்ஸ், சம் ஃபங்கை எல்லாம் ரிமைன் ஆகும். They are present in greater quantity in the initial stage. This is found in organic habitats. இந்த ஆர்கானிக் ஹேபிடேட்ஸ் எங்கே இருக்கும்? ஏற்கனவே பிரைமரி செக்ஷன் நடந்து முடிஞ்சு அங்கே காணாமல் போயிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஆர்கானிக் ஹேபிடேட்ஸ் இருக்கும். அங்கே ஹெட்ரோட்ரோபிக் சக்சஷன் இஸ் பாசிபிள். These are all the types of plant succession. Thank you students. We'll meet again.